بسم الله الرحمن فما يكذبك بعد بالدين أليس السلام عليكم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற, பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்கிற நம் தமிழகத்திலே ஒரு நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நல்லிணக்கம் ஏற்படுவதை பொறுத்தவரை நாம் ஒற்றுமையாக அனைவரும் ஒருதாய் மக்களாக வாழ வேண்டும் என்பதை பொறுத்தவரை எல்லோருமே அதுல ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு சண்டை இல்லாத உலகம், சச்சரவு இல்லாத உலகம், கலகம் இல்லாத உலகம், இப்படியான ஒரு உலகம் இருப்பதுதான் நல்லது என்று நம்ம எல்லோருமே விரும்புகிறோம். ஆனால் அந்த ஒற்றுமை ஏற்படுகிறதா என்றால் ஏற்பட்டதாக நம்ம பார்க்க முடியல. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நமக்குள்ள ஒற்றுமை ஏற்பட வேண்டுமானால் எது சாத்தியமான வழியாக இருக்கிறதோ அந்த வழியைத்தான் நம்ம சிந்திக்கணும். சாத்தியமில்லாத ஒரு வழியை அனைவரும் சிந்திக்கிற காரணத்தினால்தான் ஒற்றுமை ஏற்படுவது சாத்தியமற்றதாக இன்றைக்கு தெரிகிறது. அது என்ன சாத்தியமான வழி? என்ன? ஒருவர் தமிழ் பேசுகிறாரு, இன்னொரு மலையாளம் பேசுகிறார். இரண்டு பேரும் வெவ்வேறு மொழிகளை பேசுகிறார்கள். இவங்க ஒன்றுபடணும் என்று சொன்னால் தமிழ் பேசுறவன் சொல்லக்கூடாது, நீனு என்னைய மாதிரி தமிழ பேசு அப்படின்னு சொன்னா ஒற்றுமை வராது. மலையாளம் பேசுறவன் என்ன சொல்லக்கூடாது, நான் மலையாளம் தானே பேசுறேன், நீனு மலையாளம் பேசினா தான் நம்ம ரெண்டு ஒன்னாக முடியும் அப்படின்னு சொன்னா ஒற்றுமை வருமா? அவனுடைய நிலையிலேயே உறுதியா இருந்துருவான். அல்லது நீ மலையாளி, நான் தமிழன், உனக்கு எனக்கு ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு இந்த கடைசிக்கு வந்தோண்டு வைங்க, அப்போ ஒற்றுமை வராது. அந்த கடைசிக்கு போனாலும் ஒற்றுமையாகாது. எந்த கடைசி? நான் எதை கொள்கையாக கொண்டிருக்கிறோனோ அதைத்தான் நீயும் கொள்ளணும், அப்பதான் நமக்குள்ள ஒற்றுமை என்று நினைத்தால் அது நடக்கவே நடக்காது. அல்லது உன் வழி வேற என் வழி வேற, நமக்குள்ள எந்த ஒட்டு உறவு வேணான்னு நினைச்சாலும் அதுவும் ஒற்றுமை ஏற்படுத்தாது. அப்ப எப்ப ஒற்றுமை ஏற்படும்? ஒரு தமிழ் மொழி பேசக்கூடியவன் நினைக்கணும், என்னுடைய மொழியை பேச எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி உன்னுடைய மொழியை பேச உனக்கு உரிமை இருக்குதுப்பா, அதுக்காக வேண்டி நான் பிரிஞ்சிருக்க வேணாம். நீ பேசுற மொழியை நான் அங்கீகரிக்கிறேன், நான் பேசுற மொழியை நீ அங்கீகரிச்சுக்க, நமக்குள்ள பிரச்சனை வேணாம். இதுதான் ஒற்றுமை ஏற்படும். யாரும் யாருடைய கொள்கையை விடணும்னு சொன்னா ஒற்றுமை வரவே வராது. ஒரு உணவு பழக்கத்தை எடுத்துக்கிறீங்களேன். ஒருவர் சைவ உணவு சாப்பிடுறாரு, இன்னொருத்தர் அசைவ உணவு சாப்பிடுறாரு. இவர் போய்கிட்டு என் சைவத்தை நீ சாப்பிட்டாதான் ஒத்துமை, இல்லன்னா உனக்கு எனக்கு ஒத்துமை இல்லைன்னு நடக்குமா? அவர் தான் அசைவத்தை தானே விரும்பக்கூடியவரா இருக்கிறாரு, இவர் சைவத்தை தானே விரும்புறவரா இருக்கிறாரு. ஒரு சைவமும் அசைவமும் எப்ப ஒற்றுமையாகும்? அசைவ உணவு சாப்பிடுறவர் புரிந்து கொள்ளணும், இவருக்கு சைவம் பிடிக்காது. சைவ உணவு சாப்பிடுறவர் புரிந்து கொள்ளணும், இவருக்கு அசைவம் பிடிக்காது. நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நான் சாப்பிடுறேன், நான் சாப்பிடுறேன், அதுக்காக சண்டை போட்டோமா? அப்ப அவர் சாப்பிடுவதனால, அவர் அதை சாப்பிடுவதனால நம்ம கோவம் வரக்கூடாது, நம்ம இதை சாப்பிடுறதுனால அவருக்கு கோவம் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய உணவுல வித்தியாசம் இருக்கிறது, மொழியில வித்தியாசம் இருக்கிறது. ஒரு கடைக்கு சாப்பிட போறோம், ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒருவருக்கு தேநீர் தான் பிடிக்கும், ஒருவருக்கு காப்பி தான் பிடிக்கும். இதனால ரெண்டு பேரும் நண்பரா இருக்க முடியாதா? இல்ல, ஏன் காப்பியை நீ குடிக்கணும், அப்பதான் ஒத்துமை. அல்ல, ஏன் தேநீரை தான் நீ குடிக்கணும், அப்பதான் ஒத்துமை. சரியா வருமா? ரெண்டு பேரும் அழகா ஒன்னா போகலாம். தேநீர் குடிக்கிறவர் தேநீரை குடிக்கலாம், காப்பியை குடிக்கிறவர் காப்பியை குடிக்கலாம். ஒன்னாவே என்ன செய்யலாம்? ரெண்டு பேரும் வெளியே வரலாமே. யார் மீதும் எதையும் திணிக்க கூடாது. யாருடைய நம்பிக்கையையும் யார் மீது திணிக்காம, உங்க நம்பிக்கைக்கு நாங்க குந்தகம் விளைவிக்க மாட்டோம், எங்க நம்பிக்கைக்கு நீங்க குந்தகம் விளைவிக்காதீங்கன்னு நினைச்சிட்டோம்னா ஒற்றுமை வருமா வராதா? இப்படி ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் அடுத்த மதத்தவர்களுடைய விஷய சட்டத்திட்டங்களை கொள்கையை புரிந்து கொண்டு அவங்க அப்படித்தான் இருப்பாங்க.
அவங்க கொள்கை அப்படித்தான் இருக்குது இப்படின்னு வந்து சகித்துக் கொள்றது இருக்குல்ல, அதான் ஒற்றுமை, அதான் நடக்கும். இந்த ஒற்றுமை நடக்கவே நடக்காது. எந்த ஒற்றுமை? வாங்க எல்லாரும் ஒரே மதம் ஆயிருவோம், நடக்குமா? நம்ம எல்லாரும் ஒரே மொழி ஆயிருவோம், நடக்குமா? ஒரே மாதிரியான உணவை எல்லாரும் சாப்பிடுவோம், நடக்குமா? எல்லாரும் ஒரே மாதிரியா ட்ரெஸ் அணிவோம், நடக்குமா? நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு விருப்பமான ஒரு கட்சியில இருப்பாரு, ஒருத்தர் திமுகவில் இருப்பாரு, ஒருத்தர் அண்ணா திமுகவில். அதுக்காக அடிச்சுக்கணுமா? நீ திமுகவில் இருந்தா திமுகவில் இருந்துட்டு போ, அண்ணா திமுகவில் இருந்தா அண்ணா திமுகவில் இருந்துட்டு போ. அதுக்காக நம்ம ஏப்ப வெட்டிக்கிட்டு சாவணும்? என் கொள்கையை நான் கடைப்பிடிக்கிறத நீ அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது, உன் கொள்கையை நீ கடைப்பிடிச்சா நான் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது, நான் மறுக்க கூடாது. இந்த ஒரு சகிப்புத்தன்மை மட்டும்தான் ஒற்றுமை ஏற்படுத்தும். நம்ம சொல்ல வேண்டிய செய்தி உங்களுக்கு என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்றால் நம்ம புரிந்து கொள்ளணும், மனிதர்களுடைய உணர்வுகள் வேறுபட்டவை, அவங்களுடைய குணநலன்கள் வேறுபட்டவை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறுபட்டவை, அவங்களுடைய பண்பாடுகள் வேறுபட்டவை, அவங்களுடைய ஆசைகள் வேறுபட்டவை. ஒருத்தருடைய ஆசைப்படி அடுத்தவர் இருக்க முடியாது. அப்ப அவங்கவுங்க அப்படி இருந்துட்டு போறாங்க, நம்ம ஏன் அதுல போயிட்டு இடைஞ்சல் பண்ணணும், நம்ம ஏன் அதுக்கு போய் குறுக்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைத்து கொண்டோமையானால் கண்டிப்பா என்ன ஏற்பட்டேன்? சமய நல்லிணக்கம் ஏற்பட்டுவிடும். நபிகள் நாயகம் எங்களுக்கெல்லாம் தலைவரா இருந்தாங்க, அவங்க மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த மார்க்கம் கிடைத்தது. அந்த நபிகள் நாயகம் காலத்தில் அவங்க இஸ்லாம்ங்கிற அந்த கொள்கையில எவ்வளவு பிடிப்பா இருந்தாலும் பிற மதத்து மக்களோட நல்லிணக்கமா தான் இருந்தாங்க. அவங்க ஆட்சியை கைப்பற்றினாங்க, சக்கரவர்த்தி ஆனாங்க, அவங்களுக்கு உலக பாதி இந்திய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்கி இருந்தாங்க. அந்த நாட்டில் முஸ்லிம் அல்லாத மக்கள் பொருளாதார நிறைவோடும் எல்லா விதமான உரிமைகளை பெற்றும் எல்லா விதமான வழிபாட்டு உரிமைகளை பெற்றும் வாழ்ந்து வந்தாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு வரணும் என்று சொன்னால் இந்த சகிப்புத்தன்மை வந்தா போதும். இந்த சகிப்புத்தன்மை உங்க மதத்தில் அப்படி இருக்கா, பரவாயில்ல நீங்க செஞ்சுட்டு போங்க, அதனால எங்களுக்கு என்ன இருக்கு, எங்க மதத்தில் எப்படி இருக்கா செஞ்சுட்டு போறோம், அதனால உங்களுக்கு என்ன இருக்குது, நமக்குள்ள எல்லாமே தெளிவாயிரும், குழப்பமே இருக்காது. அதுக்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மூலமாக இஸ்லாத்தை பற்றி சில கசப்பான விஷயங்கள் உங்க உள்ளத்தில் இருக்குது. இது வராம தடுப்பதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் ஆய்வு செய்த வகையில இஸ்லாத்தினுடைய சில கொள்கைகள் ஏதோ ஒரு பயங்கரமானதா உங்களுக்கு தோற்றம் அளிக்கிறது. இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஏதோ ஒரு பயங்கரமானதாக உங்களுக்கு என்ன செய்யறது சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இதை நம்ம களையணும். இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆன்சர், அதுக்கு பதில் என்ன, இதை நீங்க விளங்கிக்கிட்டீங்க என்று சொன்னா, ஓஹோ இது இந்த காரணத்துக்காக முஸ்லிம்கள் செய்யறாங்க, அதையே நம்ம போட்டு குறிக்கணும், அவங்க செய்வதற்கு ஒரு நியாயம் வச்சிருக்கிறாங்க, அவங்க செய்வதற்கு ஒரு பதில் வச்சிருக்கிறாங்க, அதுல அவங்க மனநிறைவு அடைகிறாங்க அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டீர்களே, ஆனால் ஒரு முஸ்லீமாக வாழ்வது உங்களுக்கு கசப்பாக இருக்காது. அதே மாதிரி ஒரு இந்துவாக வாழ்வது முஸ்லிமுக்கு கசப்பா இருக்காது. அவர் அப்படித்தாங்க இருப்பார், இவர் இப்படிதான், அப்படி போயிடும். இந்த மாதிரியான ஒரு சகோதரத்துவம் தான் நடைமுறைக்கு சாத்தியமாகும். இது இல்லாம எல்லாத்தையும் ஒன்னாக்குறேன்னு யாரு கிளம்பினார்களோ அவ்வளவு பேர் தோத்து போயிட்டாங்க. நம்ம எல்லாம் ஒன்னாயிருவோம், எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லி கொண்டு வந்தார்களே, அது வார்த்தையில தான் எம்மதமும் சம்மதமும் இருக்குமே தவிர நடைமுறைக்கு வருமா? வராது. ஒரு மதத்திலேயே பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதையே ஒருத்தரை திணிக்க முடியாத ஒரு சைவ மதத்தினுடைய பழக்கத்தை வைணவத்தின் மீது திணிக்க முடியுமா? வைணவருடைய வழிபாட்டு முறையை சைவர் மீது திணிக்க முடியுமா? முடியாது. அதையும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்ப நம்ம என்னத்தை வழிபடுறோமோ அதை நம்மளோட வைத்துக் கொள்ளணும், அடுத்தவருக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது என்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஏகமானதா முடிவுக்கு வந்துட்டோம் சொன்னா சண்டை இல்லாத உலகம் ஏற்பட்டுரும், சச்சரவு இல்லாத உலகம் ஏற்பட்டுரும், ரத்தம் சிந்துதலுக்கு இடமே இருக்காது. அப்படியான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்தினுடைய பல ஊர்களில, தமிழகத்தை கடந்த பல மாநிலங்களில இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி, அந்த கலவர பூமியாக காட்சியளித்த கோயம்புத்தூரில் கூட இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம்ங்கிற நிகழ்ச்சியை நடத்தி அந்த மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு நாங்க பாலமா இருந்தோம். அதே மாவட்டத்தில் திருப்பூர்ல இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த மக்களுக்கு மத்தியில் நல்லுறவு ஏற்படுவதற்கு நாங்கள் பாலமாக இருந்திருக்கிறோம். எங்கெல்லாம் கலவரங்கள் வித்திடப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் எதுக்குப்பா நமக்குள்ள அடிச்சுக்கிறேன்னு, நம்ம எல்லாரும் இந்திய மக்கள் தான், நம்ம எல்லாரும் மனிதர் தானே, அதுக்கு அடிச்சுக்கொள்ளணுமா? பிரச்சனை தான் பேசி கூட தீர்த்துக்கலாமே, அதுக்காக ஆயுதம் தூக்கணுமா, ஒருவர் எதிராக கருதணுமா என்று விளக்கி நாங்கள் சமய நல்லிணக்கத்தை நெஞ்சிருக்கணும் நிறைய ஏற்படுத்திக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த பெரிய குளத்திலையும் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உரை நிகழ்த்துவதற்கான நிகழ்ச்சி அல்ல இது. நீண்ட சொற்பொழிவுகள் நிகழ்த்தி அது உங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக்க விரும்பவில்லை. இது முழுக்க முழுக்க கேள்வி கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான். என்னுடைய ஊர் நான் கிறிஸ்தவ தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தேன். என்னுடைய 5ஆம் தலைமுறை முன்னோர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஆனால் அங்கு அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால அவர்கள் கிறிஸ்தவ சமயத்துக்கு வந்தாங்க. கிறிஸ்தவ சமயத்தில் நாங்கள் ஒரு 5 தலைமுறையாக இருந்து வருகிறோம். ஆனால் அங்கும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இப்போது என்னுடைய தலைமுறையில் எனக்கு ஒரு சுயமரியாதை கிடைக்க வேண்டும். அதனால இஸ்லாம் சமயத்தை நான் பின்பற்றினால் எனக்கு சுயமரியாதை அளித்து உங்கள் சகோதரனாக என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. சகோதரர் ஒரு நல்ல ஒரு கேள்விதான் கேட்டிருக்கிறாரு. அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர் என்று குறிப்பிடுகிறார். இந்து சமயத்தில் எங்களை தீண்டத்தகாதவர்கள் வைத்திருந்ததுனால நாங்க கிறிஸ்துவ மார்க்கத்தை எங்க முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அங்கேயும் போனா அதே தான் தொடருது. ஏன்னா அங்கேயும் தாழ்த்தப்பட்ட தலித் கிறிஸ்தவன் இருக்கிறாங்க, நாடார் கிறிஸ்தவன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனியாக திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் எல்லாம் சர்ச்சைகள்ல கூட அவங்களை அனுமதிக்கலன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலவரம்லாம் நடந்தது. அந்த மாதிரி சாதி அங்கேயும் இருக்குதா? இஸ்லாத்தில் அது மாதிரி சாதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சாதி வேறுபாட்டை அறவே ஒழிச்சு கட்டிய மார்க்கம் என்று நாங்க பெருமையா சொல்லிக் கொள்ள முடியும். ஏன்னு கேட்டா இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதர்களே, குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம், மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். கடவுள் சொல்வதாக குர்ஆன்ல எங்களை இருக்கிறது. இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். இந்த கிளை கோத்திரங்களாக இருப்பதெல்லாம் ஒருத்தர் அடையாளம் காண்பதற்கு தான், உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு கிடையாது அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இதுக்கு பொருள் என்ன? இப்ப நம்ம இந்துக்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், முஸ்லிம்கள் இருக்கிறோம், மதமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறோம், வேற வேற நாடுகளில் வாழக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே ஒரு தாய் ஒரே ஒரு தந்தையிலிருந்து தான் பிறந்தோம். இப்படி ஒரு மெசேஜ் எல்லாம் வைக்கிறான், குர்ஆன்ல வைக்கிறான். அப்ப ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்க யாரு? சகோதரர் தான். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒருத்தர் அதிமுகவில் இருப்பாரு, ஒருத்தர் திமுகவில் இருப்பாரு, இன்னொருத்தர் காங்கிரஸ்ல இருப்பாரு. 3 பேர் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான். இவங்க திமுகவிலேயே காங்கிரஸ்லயே இருந்ததுனால அவங்க அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா? ஆகாது. பிறப்பால் ஒருத்தர் வசந்தவர் ஆயிருவாரா? ஆக மாட்டாரு. உன் கொள்கை இந்த கொள்கை பிடிச்சனால இதுல இருக்கிற, அந்த கொள்கை பிடிச்சனா அதுல இருக்கிற, நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தான் என்ற ஒரு மெசேஜ குர்ஆன் அழுத்தமாக எங்களுக்கு சொல்கிறது. அறிவியலும் அதைத்தான் சொல்கிறது. இப்ப நம்ம ஒரு 650 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்றோம். இந்த 650 கோடி மக்கள் இன்னைக்கு வாழ்றோமே, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனா எவ்வளவு வாழ்ந்திருப்போம்? ஒரு கோடி மக்கள் இருந்திருப்போம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனா இப்படி குறைஞ்சு போனா என்ன செய்யும்? 1 கோடி மக்கள் இருந்திருப்போம். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனா எவ்வளவு இருந்திருப்போம்? 1 லட்சம் மக்கள் இருந்திருப்போம். உதாரண உத்தேசமா. இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனா ஒரு 10,000 பேர் இருந்திருப்போம். இன்னொரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி போனா உலகத்தில் 100 பேர் இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னு சொன்னா ஒரு 10 பேர் இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு ஆம்பளை பொம்பளை தான் இருந்திருப்பாங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 2 பேர்ல இருந்துதான் பல்கி பெருகி பல மொழிகள் பேசக்கூடியவர்கள், பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள்லாம் உண்டானார்கள் என்ற செய்திய அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்ற காரணத்தினால இஸ்லாத்துல ஜாதிக்கு இடமே கிடையாது. அவ்வளவு வேணாம். இங்க இருக்கிற முஸ்லிம்கள் நாங்க இருக்கிறோம் இல்லையா, நாங்க எல்லாரும் அரபு நாட்டில் வந்தாள்களா? கிடையாது. இங்க உள்ள அனைத்து முஸ்லிம்களுமே நபிகள் நாயகத்தினுடைய சொந்தக்காரங்களா? இல்ல. அவங்களுடைய வழித்தோன்றலா? இல்ல. நாங்க அரபுகளா? இல்ல. நாங்க எல்லாம் இந்த மண்ணில் தான் பிறந்தோம். அப்ப என்னுடைய முன்னோர் ஏதாவது ஒரு ஜாதியில் இருந்திருப்பாரு. இங்க உள்ள ஒவ்வொரு முஸ்லீமுடைய முன்னோரும் ஏதாவது ஒரு சாதியில தான் இருந்திருப்பாரு. ஆனால் நாங்க எந்த சாதியில இருந்தோம்னு எங்களுக்கே தெரியாது. எப்படி இஸ்லாம் ஒழிச்சு கட்டிருக்குன்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்கிட்ட கேளுங்க, தலித்தா இருந்து முஸ்லீமா ஆனாலும் கையை தூக்க முடியாது. இப்ப ஆனா அவருக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் தலித்தா இருந்து முஸ்லீம் ஆனால் அவர் நான் தலித்திலிருந்து வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியும்.
ஆனால் அவருடைய பிள்ளைக்கு அது தெரியாது, அவருடைய பேரனுக்கு நிச்சயமா தெரியாது. அப்ப 3 தலைமுறைக்கு முன்னாடி 4 தலைமுறைக்கு முன்னாடி முஸ்லிமான யாரை எடுத்து பார்த்தாலும் அவங்களும் ஒரு சாதியிலிருந்து தான் வந்திருப்பார்கள். ஆனால் எந்த சாதியிலிருந்து வந்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இப்ப நான் அப்படி வந்தால தான் இருப்பேன். நான் அரபு நாட்டில இருந்து இறக்குமதி இல்ல. என்னுடைய முப்பாட்டனாரு, என்னுடைய கொள்ளுத்தாத்தா எந்த மதத்தில் இருந்தாரு எனக்கு தெரியாது. அவர் என்ன சாதியா இருந்தார் எனக்கே தெரியாது. அப்ப எங்களுக்கே சாதி என்னன்னு தெரியாத அளவுக்கு மறந்து விட்டால் அப்புறம் எப்படி இந்த தீண்டாமை எங்களுக்குள்ள வரும்? அதனால இன்னைக்கு வர்றதில்லை. எந்த அளவுக்கு நாங்க அந்த இதுல இந்த காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் இந்த கொள்கையை ஒரு தத்துவமா சொல்லிட்டு விட்டுறல. எல்லாரும் இதை சொல்றாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது இஸ்லாத்துக்கு முன்னாடி உலகத்தில் சொல்லப்பட்டதுதான். இஸ்லாம் தான் உலகத்துல சொல்லலைங்க. அதுக்கு முந்தைய என்னஞ்சாங்க, நம்ம எல்லாம் ஒரே குலம் தான். ஒன்றே குலம் அர்த்தம் நம்ம எல்லாம் ஒரே மனித குலம் தான், ஒருவன் தான் தேவன் அப்படிங்கறத சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய உலகம் எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான். இஸ்லாமும் இதை சொல்றது எப்படி சொல்லுதுன்னா, அழுத்தம் திருத்தமாக அதை பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி காட்டும் விதமாக சொல்கிறது. எப்படி சொல்கிறது? இப்ப நாங்க தினசரி 5 நேரம் பள்ளிவாசல்ல போய் தொழுகணும். அப்ப இந்த தீண்டாமை எதனால வருது? தீண்ட கூடாது, கொட்டக்கூடாதுங்கிற மேட்டர் வருது. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, வரிசை எல்லாரும் நில்லுங்குது, தோளோட தோல் ஒட்டிக்கிட்டு தான் நிக்கணும். இந்த தொழுகையில் எப்படி நிக்கணும்? வரிசையாக அவரவருக்கு விருப்பமான இடத்துல நிக்க முடியாதுங்க. இப்ப எப்படி சேர் போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, சேர் இல்லாம நீங்க நிக்கணும். தொழுகையில எல்லாம் அப்படி வரிசையா நிக்கணும். அந்த வரிசை கூட எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்தவன் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்தவன் செகண்ட். ஒரு முக்கியமான ஒரு ஜமாத்து தலைவர் வர்றாரு, லேட்டா வர்றாரு, முத வரிசையில் விட மாட்டாங்க. அங்க நில்லு நீ. அந்த பள்ளியை நிர்வகிக்கிறவரா இருந்தாலும் சரிதான், அந்த பள்ளிவாசலுடைய அத்தனை வரவு செலவரை பார்க்கிறவரா இருந்தாலும் சரிதான். ஆஹா முத்தவள்ளின்னு சொல்லுவாங்க, அவர் முத்தவள்ளிம்பாங்க, அந்த பள்ளி நிர்வாகி. தமிழ்ல சொல்லிக்கிறோம், நிர்வாகி வர்றாரு விலகு விலகுன்னு நாங்க சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். அவர் அவர் கடைசியில் நிக்க வேண்டியதான். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? யார் வர்றாரோ முதல்ல என்று சொல்லும் பொழுது அவனை பிறப்பில் நாங்கள் கவனிக்கல. ரெண்டாவது உன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு, தேவராய் இருந்த முஸ்லிமானவர் இங்க நிப்பாரு, நாடாராய் இருந்த முஸ்லிமான அவர் பக்கத்தில் நிப்பாரு, தலித்தா இருந்த முஸ்லிமானவர் அவருக்கு பக்கத்தில் நிப்பாரு, ஒட்டி உரசிக்கிட்டு நிப்பாரு, தோளோடு தோல் உரசிக்கிட்டு டெய்லி ஒட்டி 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 உரசிக்கிட்டு இருந்தா அவர் உள்ளத்துல இவர் என்ன சாதி நினைப்பு வருமா? முதல் நாளுக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், இன்னைக்கு தான் ஒரு தேவர் சமுதாயத்துக்காரர் முஸ்லீம் ஆகுறாரு, இன்னைக்கு தான் ஒரு தலித்து முஸ்லீம் ஆகுறாரு, 2 பேர் இப்படி நிக்கிறாங்க. முதல் நாள் மட்டும் அவனுக்கு என்ன தெரியும்? இவன் நம்ம கிட்ட நிக்கிறான். வந்ததுனால ஏற்கனவே வந்ததுனால லேசா ஒரு உறுத்தல் மாதிரி முதல் நாள் இருக்கும். முதல் நாள் 5 தடவை நிப்பானே, 5வது நிக்கும் போது அவனுக்கு அது குறைஞ்சு போயிடும். அடுத்த நாள் அது 90% ஆகும், அதுக்கு அடுத்த நாள் 80 ஆகும், அதுக்கு அடுத்த நாள் இப்படி குறைஞ்சிட்டே அவனு மனுஷன் நானும் மனுஷன். அப்புறம் என்னன்னு கேட்டா, பக்கத்தில் நிக்கிறவன் யாருன்னு கவனிக்கவே மாட்டான். ஏன் கவனிக்கணும்? ஒதுக்குறான் தான் கவனிக்கணும். அவன் மேல ஏதாவது நடவடிக்கை இருக்கிறான் தான் கவனிக்கணும். உங்க கியூல நின்று டிக்கெட் வாங்குறீங்க, உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க யார் நீங்க கவனிச்சிருப்பீங்களா? இன்னைக்கு ஏதாவது கியூல நின்று ரேஷன் கடையில் நின்றா என் முன்னாடி இவன் நின்றான், என் பின்னாடி இவன் நின்றான்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அது தேவையில்லை, எதுக்கு கூட கவனிக்கணும்? அந்த மாதிரி இந்த பள்ளிவாசல்ல காலையில சுபுக தொழுகைன்னு தொழுது இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு வலது பக்கம் யார் நின்றான்னு கேளுங்க, தெரியாது. உங்க இடது பக்கம் யார் நின்றான்னு கேளுங்க, முஸ்லீமுக்கு தெரியாது, தொழுதுக்கு வந்த ஆளுக்கு தெரியாது. வெள்ளிக்கிழமை ஆயிரக்கணக்கான மக்கள் பள்ளிவாசல்ல தொழுவாங்க. எங்க தொழுதிங்கல இந்த பக்கம் யார் நின்றா தெரியாத, ஏன் தெரியும்? கவனிக்கல. ஏன் கவனிக்கணும்? நான் ஒதுக்கினா தானே கவனிக்கணும். அவனை ஒதுக்கணும், அவன் டச் பண்ண கூடாதுன்னா கவனிக்க வேண்டி வரும். அந்த மாதிரி அவசியம் இல்லைங்கும் போது நான் ஏன் கவனிக்கணும்? அதனால எங்களுக்கு பக்கத்துல யார் நிக்கிறார் என்பதை கூட நாங்கள் கவனிக்காத அளவுக்கு அப்படி 2 கலந்துடுறோம். அப்ப தத்துவத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது, நடைமுறையில கொண்டு வருது, பிராக்டிகல் அப்படி கொண்டு வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் வழியாக, வணக்க வழிபாடுகள் மூலமாக எங்க உள்ளத்தில் இருந்த இந்த சாதி வேறுபாடை அறவே வேரோடி மண்ணோடு தூக்கி எறிந்து விடுகிறது. எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம நாட்டில் 3 முஸ்லிம்கள் ஜனாதிபதியா இருந்திருக்கிறாங்க. இந்தியாவில் 3 முஸ்லிம்கள் குடியரசுத் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். பஹ்ருதீன் அலி அகமது இருந்திருக்கிறார். அதே மாதிரி இப்ப அபுல் கலாம் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஜாகிர் ஹுசேன் அதுக்கு முன்னாடி இருந்தாரு. இப்ப ஜாகிர் ஹுசேன் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதும், பஹ்ருதீன் அலி அகமது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதும், அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது 3 பேருக்குமே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? டெல்லி ஜும்மா மசூதியில் அவங்க பெருநாள் தொழுகைக்கு போவாங்க. மற்ற தொழுகைகள் அவங்க வரமாட்டாங்க. பெருநாள்ங்கிறதுனால பண்டிகை இருக்குல்ல, ரம்ஜான் பண்டிகை, இந்த மாதிரி பெருநாளுக்காக ஒரு சிறப்பு தொழுகை இருக்கிறது. அதுக்கு தொலை வருவாங்க. வரும்போது பயங்கர பாதுகாப்பு, அந்த ரோட்டையே க்ளோஸ் பண்ணிருப்பான். பள்ளிவாசலுக்கு வந்தா அந்த ஜும்மா மசூதி பாதிக்கு தான் ரூஃப் இருக்குங்க, பாதி ஓபனா இருக்கும்.
பாதி பள்ளிக்கு தான் மேல கூரை இருக்கும், பாதி பள்ளி ஓபனா இருக்கும். அந்த இடத்துல வெயில் பயங்கரமா படும். 3 ஜனாதிபதிக்குமே லேட்டா வந்து வெயில் நின்று தொழுது போனாங்க. குடியரசுத் தலைவர் வர்றாருன்னா கவனிக்க மாட்டோம். உனக்கு முதலிடம் வேணா நீ வந்திருக்கணும். நீ குடியரசுத் தலைவர் அதை அங்க வச்சிய. இறைவனுக்கு முன்னால் எல்லாரும் சமம் என்று சொல்லி 3 பேரையுமே வெயில்ல நிறுத்திய சம்பவங்கள் வந்து 3 பேர் வரலாற்றிலையும் நடந்திருக்கிறது. 3 ஜனாதிபதிகள் நடந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்து உனக்கு வேணும்னு சொன்னா நீ தான் வரணும். சிறப்பு கும்ப மரியாதை எல்லாம் இங்க கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு இந்த இஸ்லாம் வந்து எல்லாரும் சமம், மனிதர்கள் அனைவரும் சமம். உயர்வு தாழ்வு இருக்குது. எதுல உயர்வு தாழ்வு? பிறப்பால் கிடையாது, நடத்தையால் உயரலாம். ஒரு குடிக்கிறவனும் குடிக்காதவனும் சமம் கிடையாது. ஒரு படிச்சவனும் படிக்காதவனும் சமம். அது பிறப்பில் வருவது இல்ல. படிச்சவன் அதுக்கு உழைக்கிறான், பாடுபடுறான், அந்த உழைப்புக்காக அவனுக்கு மரியாதை கொடுக்கலாம். ஒரு திறமை உள்ளவனும் திறமை இல்லாதவனும் சமம் கிடையாது. ஏன்னா அது பிறப்பால் வர்றது அல்லது உழைப்பால் வருவது. உழைப்பால் ஒருத்தன் வந்து என்ன செய்யலாம்? உயரலாம். ஒரு சாதனை செஞ்சவனு ஒரு சாதனை செய்யாதவன் சமமா? இல்ல. நீனும் சாதனை செஞ்சு மேல வரலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை இஸ்லாம் ஒத்துக்கிறது. அது ஒத்துதான் ஆகணும். படிச்சவனையும் படிக்காதவன் சமம் நம்ம சொல்லக்கூடாது. நல்ல ஒழுக்கமா நடக்கிறவனையும் ஒழுக்கம் கட்டவனையும் சமம் சொல்லுவோமா? அந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. எந்த வித்தியாசம் இல்ல? பிறப்புல. இந்த தாய்க்கு பிறந்தா நீ மட்டம், இந்த தாய்க்கு பிறந்தா நீ வசதி, அது முடியாது. பிறப்பு நம்ம தேர்ந்து நம்மளா உழைச்சோம். நான் வந்து இந்த அம்மாவுக்கு இந்த அப்பாவுக்கும் பிறக்கணும் நீங்க முடிவு பண்ணி பிளான் பண்ணியா நீங்க வந்து பிறந்தீங்க? நீங்க பிறந்ததுல உங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. நீங்க பிறந்ததுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. நான் பிறந்தது எனக்கு சம்மதம் இல்லாத விஷயம். வழங்குதா? அல்ல என் தகப்பனாரும் தாயாரும் இந்த மாதிரி என்னையத்தான் பெற்றெடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க. என்ன மாதிரி பிறகு ஆம்பளை பிறக்குமா பொம்பளை பிறக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நான் உருவான விஷயத்துல என் தாய் தந்தைக்கும் பெரிய பங்கு கிடையாது. காரணமாக இருந்தார்களே தவிர அவங்கள உருவாக்கல உங்களுக்கு பங்கு கிடையாது. அதனால ஆம்பளை பிள்ளையான்னு தெரியாது பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது ஸ்கேன் பண்ணலாம் பார்க்க போறாங்க. அப்ப நம்ம என்ன இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, பிறப்பால் வசந்தவன் சொல்லாதீங்க. ஒரு தலித்துங்கிற தாய் தந்தைக்கு பிறந்தா மட்டமாவன், ஒரு பிராமணருங்கிற தாய் தந்தைக்கு பிறந்தா வசந்தவன். பிறப்புல என்னப்பா இருக்கிறது? பிறந்துட்டு என்ன காரியம் செய்யறான், என்ன சாதனை செய்யறான், உலகத்துக்கு எப்படி அவன் பயன்படுறான், அதை வச்சு வசந்தவன் தாழ்ந்தவன் சொல்லுங்க. இப்படியான ஒரு சித்தாந்தம் இஸ்லாத்துல இருக்கிறதுனால அந்த சகோதரர் வந்து இஸ்லாத்துல வந்தா இந்த தீண்டாமை இல்லாம இருக்குமான்னு கேட்கிறாருல, கண்டிப்பா இருக்காது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு எங்களுடைய பள்ளி வாசல்கள்ல ஒரு 10% இருக்கும் தலித்தாக இருந்து முஸ்லிமானவர்கள் தான் மத குருவா இருக்கிறாங்க. அவருக்கு பின்னால் நாங்க தொழுதுகிட்டு இருக்கோம். எங்களுடைய பள்ளிவாசல்ல, தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள்ல ஒரு 10% பள்ளிவாசலிலாவது மத குருவாக எங்களுக்கு முன்னாடி நின்று யார் தொழுகை நடத்துவா? போன மாசம் இஸ்லாத்துக்கு வந்து தொழுகை சட்டங்களை கற்றுக்கொண்டிருப்பார். அவரை மத குருவாக ஏற்று அவரை முன்னாடி நிப்பாட்டி நாங்க என்ன செய்யறோம்? பின்னாடி நின்று தொழுகிற அளவுக்கு இந்த விஷயத்தில் இஸ்லாம் வந்து எங்களுக்கு அழகான வழியை காட்டியிருக்கிறது. எங்க மனசு விசாலமா இருக்கிறது. எங்களுக்கு இந்த சாதி உணர்வு கடுகுல லட்சத்தில் ஒரு பங்கு கூட ஒரு முஸ்லிமுக்கு கிடையாது. அதனால அந்த சாதி உணர்வு இருக்கிறான்னு எந்த சந்தேகமும் யாருக்கு வேண்டாம். அதை தெளிவுபடுத்திக்கிறோம். சரியா? என் பேர் ஈஸ்வரன். இப்ப இந்து மதத்திலையும் சொர்க்கம் நரகம் சொல்றாங்க, கிறிஸ்துவ மதத்திலையும் சொர்க்கம் நரகம் சொல்றாங்க, இஸ்லாத்திலையும் சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்றாங்க. இதுல இந்த மூணுலயுமே என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? இந்த மூணுலயும் மட்டும் இஸ்லாத்தின் காட்டக்கூடிய சொர்க்க நரகத்தை மட்டும் ஏன் நாங்க நம்பணும்? அதாவது எல்லா மதங்களுமே சொர்க்கம் நரகம் என்பதை பற்றி பேசுகின்றன. அதாவது இந்த உலகத்தில் நீ என்னத்தான் ஆட்டம் போட்டாலும் சரினா சொர்க்கம் ஒண்ணு இருக்குப்பா, நரகம் ஒண்ணு இருக்கு. அதை கணக்கில் கொண்டு நீ செயல்படு. இங்க நீ தப்பு செஞ்சா நல்லவனா வாழலாம், வசதியா வாழலாம், கொள்ளையடிச்சா வசதியா இருக்கலாம், ஊழல் பண்ணா வசதியா இருக்கலாம், லஞ்சம் வாங்கினால் வசதியா இருக்கலாம், கலப்படம் பண்ணா வசதியா இருக்கலாம், மாட மாளிகைகள் கட்டலாம், கார் பங்களா வைத்திருக்கலாம். ஆனால் இங்க அநியாயம் பண்ணினா நரகத்தில் நீ தண்டிக்கப்படுவாய். அதுக்கு பயந்து இந்த உலகத்துல சீரா நடந்துக்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சொர்க்க நரகம்ங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்றாங்க. இந்த உலகத்துல நீ வந்து நேர்மையா ஒழுக்கமா வாழ்ந்து குடிசையில வாழ்றியா? கவலைப்படாத. நீ நேர்மையாக ஒழுக்கமா வாழ்ந்ததற்காக வேண்டி உனக்கு சொர்க்கம்ங்கிற ஒரு பரிசை உனக்கு வந்து தருவோம் அப்படிங்கிறது எல்லா மதங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னென்ன தப்பு செஞ்சவங்க இன்னென்ன மாதிரி தண்டிக்கப்படுவார்கள் என்று இந்து மதத்திலும் சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவ மதத்திலும் சொல்லப்படுகிறது, இஸ்லாம் மதத்திலும் சொல்லப்படுகிறது. அதுல என்ன வேறுபாடு? எல்லாரும் சொர்க்க நரகம் தானே சொல்றாங்க. அதுல என்ன வேறுபாடு, வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை என்பதும்
மற்ற மதங்கள்ல சொல்லக்கூடிய மறுமை என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க. முக்கியமான வேறுபாடு என்னன்னு கேட்டா, அந்த மறுமை, அதை நாங்க மறுமைன்னு சொல்றோம். இந்த உலகம் எல்லாம் அழிந்த பிறகு, ஒரு காலத்தில் அழிக்கப்பட்டுமா, எங்க நம்பிக்கை பிரகாரம் எல்லா மனிதர்களையும் கடவுள் அழிச்சிருவார். சூரிய சந்திரன் எல்லாம் தூள் தூளா ஆகிவிடும். எப்படி படைக்கப்பட்டதோ அதே மாதிரி கடவுள் என்ன சொல்றார், ஒரு நாள் அடிச்சு விடுவார். அழித்த பிறகு முதல் மனிதரில் இருந்து அழிக்கப்படும் போது இருந்தாங்களே அவ்வளவு பேரையும் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவார். கடவுள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவார். எழுப்பி என்ன செய்வார்னு கேட்டா, எல்லாரையும் நிறுத்தி வைத்து அவரவருடைய குற்றங்களுக்கான தண்டனையை அவர் தீர்ப்பளிப்பார். நீ இன்னது பண்ணுன, உனக்கு இந்த பரிசு, இன்னது பண்ணுன, இதுக்கு உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம் நாங்க, நியாய தீர்ப்பு நாள். அப்ப நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாளை நாங்கள் நம்புகிறோம். அந்த நாள்ல அனைவரையும் கடவுள் விசாரணை செய்து அவரவருடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் ஏற்றவாறு பரிசுகளையோ தண்டனைகளையோ கொடுப்பார். இப்படிங்கிறது எங்க மார்க்கத்தின், இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நம்பிக்கை. ஆனால் இது மறுமைன்னு நாங்க சொல்றோம். இந்து மதத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மறுபிறவின்னு சொல்லுவாங்க, மறுமைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, மறுபிறவின்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், 7 பிறவிகளை அடைகிறான். 7 பிறவிகளை அடைந்து 7வது பிறவி என்ன செய்யறது, அத மோட்சம், கடைசி பிறவி அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நாங்க இந்த 7 பிறவிங்கிறத இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. ஏன்னா அறிவியலுக்கு அது எதிரானது, நடைமுறைக்கு சாத்தியமற்றது. 7 பிறவிண்டா என்ன, இப்ப உதாரணமா ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னு வைங்க, ஏன்டா கஷ்டப்படுற, போன பிறவில அநியாயம் பண்ணிருப்பான் இவன், அதுக்குதான் இப்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி போன பிறவியில் நடந்த விளைவைத்தான் நம்ம இந்த பிறவியில அனுபவித்துட்டு இருக்கிறோம். இந்த பிறவியில் நம்ம என்னத்தை செய்யறோமோ அது அடுத்த பிறவியில் என்ன செய்வோம், அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி 7வது பிறப்புக்கு அப்புறம் தான் சொர்க்க நரகம்ங்கிற ஒரு டாபிக் அங்க வருது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த எடுப்பிலே சொல்லுது, அடுத்து ஒரு பிறவிங்கிறது கிடையாது. இப்ப நீங்க என்ன இப்ப இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஒரே பிறவி, அதுதான் முதல் பிறவி, அதுதான் கடைசி பிறவி. இதுக்கு பிறகு நீங்க பிறவிங்கிறது கிடையாது, திரும்ப எழுப்பப்படுதல் தான் இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இதுல ரெண்டுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் சரியானது, இதுதான் அறிவுபூர்வமானது. எது ஒரே பிறவிங்கிறது அறிவுபூர்வமானது. ஏன்னு கேட்டா, இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், நம்ம 2 பேர் தான் உலகத்தில் இருந்தாங்க, அவங்க தான் பல்கி பெருகி வந்திருக்கிறாங்க. இது பெரிய இஸ்லாம் சொன்னதுக்காக நீங்க ஏத்துக்கிற வேணாம். உங்களுக்கே தெரியும், சாதாரண அறிவை கொண்டு பார்த்தாலேயே இப்ப இந்தியாவில் இன்னைக்கு 110 கோடி மக்கள் வாழ்றோம். இந்த 110 கோடி தான் ஆரம்பத்தில் நின்றுட்டு இருக்கிறோமா? இல்ல. பாரதியார் கூட ஒரு பாட்டு படிப்பாரு, 30 கோடி முகமுடையாள். அவர் காலத்தில் இருந்து 30 கோடி தான். இந்தியாவை அவர் சொல்லும் போது என்ன சொல்லுவாரு, 30 கோடி முகமுடையாள் சொல்றாரு. 30 கோடி மக்கள் நாங்க இருக்கிறோம், அப்ப இந்தியாவுக்கு 30 கோடி முகம்ங்கிறாரு. அவர் சொன்ன இந்தியாவில் பாகிஸ்தான் சேர்ந்து இருந்துச்சுங்க. அவர் சொன்ன இந்தியாவில் பங்களாதேஷ் பிரிக்கப்படல. அவர் இந்தியாவில் 30 கோடி மக்கள் என்று சொல்லும் பொழுது, அப்ப பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா மூன்றும் சேர்ந்த இந்தியா இருக்க அகண்ட பாரதம், அந்த அகண்ட பாரதத்தில் இருந்தது 30 கோடி தான். இப்ப நம்ம ஒரு 110 கோடி இருக்கிறோம், பங்களாதேஷ்ல ஒரு 20 கோடி இருக்கிறான், பாகிஸ்தான்ல ஒரு 25 கோடி இருக்கிறான். அப்ப 155 கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இந்த 155 கோடி பேரும் 5 மடங்கு பெருகி இருக்கிறோம். பாரதியார் காலத்துல 30 கோடி, இன்னைக்கு 155 கோடினா எத்தனை, 5 டைம்ஸ் நம்ம பெருகி இருக்கிறோம். அப்ப 5 மடங்கு நம்ம பெருகி இருக்கிறோமே. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்திருக்குது. நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, இஸ்லாம் என்ன ஒரு கேள்வியை வைக்குதுன்னு கேட்டா, முதல்ல 2 பேர் இருந்தாங்க மனிதர்கள். மறுபிறவின்னா அவங்களே பிறவி எடுத்த மறுபடியும் 2 தானே இருக்கணும், மறுபடியும் 2 அதான மாறி மாறி வருதுங்கிறோம். மறுபடி பிறவி வந்தா மறுபடியும் 2 பேர் தான் இருக்கணும். அதுதான் மறுபிறவி என்று சொன்னா. இப்ப 30 கோடி மக்கள் இருந்தாங்க, அவங்க மறுபிறவி எடுத்தா மறுபடியும் 30 கோடி தான் இருக்கணும். அவங்க மறுபிறவி எடுத்தா மறுபடியும் 30 கோடி தான் இருக்கணும். அவங்க மறுபிறவி எடுத்தா மறுபடியும் 30 கோடி தான் இருக்கணும். இருந்தது 30. பாரதியார் காலத்தில் 1940 30 கோடி இருக்கிறாங்க. இன்னைக்கு 2009 155 கோடி, அதே நம்பர் பெருகி இருக்கிறது. அப்ப 30 போக இவ்வளவு அதிகமா இருக்குது அப்படின்னா மறுபிறவி நடக்கல. நீங்க கூட நினைக்கலாம், நாயா இருந்து மனுஷனா இருப்பான், பன்னியா இருந்து மனுஷன் அப்படிலாம் இருந்தலாம், அதுவும் தான் பெருகி இருக்கிறது. அதாவது அது எப்படி நீங்க செய்யலாம், கோழி எண்ணிக்கலாம் குறைஞ்சி கோழி தான் மனுஷனா பிறந்துருச்சுன்னு சொன்னாலும் அது ஒத்துக்கலாம். அந்த காலத்தை விட இந்த காலத்துல மிருகங்களும் பெருகித்தான் இருக்கிறது. அந்த காலத்துல நான் கோழி வாங்குறா கிராமத்துக்கு அலைஞ்சு வாங்க வேண்டி இருந்துச்சு. ஒரு முட்டை வாங்குறா விருந்தாளி முட்டைக்கு அலைவாங்க, அந்த அளவுக்கு தட்டுப்பாடா இருந்துச்சு அந்த காலத்துல.